சர்வதேச யோகா தின விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் முதல்கண் வணங்கி வரவேற்கிறோம். இந்த 10வது சர்வதேச யோகா தின விழாவிற்கு இங்கே நடத்துவதற்கு அனுமதி அளித்த மரியாதைக்குரிய பெருநகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்திலன் அவர்களுக்கும், வணக்கத்துக்குரிய நமது புதுக்கோட்டை மாநகராட்சியுடைய மேயர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யோகா தின நிகழ்வு நம்ம ஆரம்பித்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளாக யோகா தினம் ஆரம்பித்த நாள் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய செந்திலன் அவர்கள். அவருக்கு முதல்ல இந்த காலத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இருந்து 2015 இந்த 10 வருஷமாக தொடர்ந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கு அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நம்ம ஊரில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதம்னு சொல்லுவோம். பஞ்சபூதம் தான் பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தால் ஆனது உலகம். இந்த பஞ்சபூதத்தால் ஆனது நம்ம பூமின்னு நம்ம உடலும் அதனால் ஆனது. இந்த பஞ்சபூதம் எல்லாருக்கும் பொதுவானது, அவசியமானது. அதே மாதிரி நம்மளுடைய அண்ணன் செந்திலனும் எல்லாத்துக்கும் பொதுவானவர், அவசியமானவர். அதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, தமிழுக்கு செம்மொழின்னு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. செம்மை அப்படின்னு சொன்னால் அதை உயர்த்தி காட்டுறது. தமிழை உயர்தினையாக சொல்கிறது செம்மொழின்னு சொல்கிறோம். அது செம்மொழின்னு சொல்கிறது உயர்வாக சொல்கிறது. செம்மொழின்னு சொல்லி உயர்த்தி சொல்கிறது செம்மொழின்னு சொல்லி. அந்த மாதிரி அதே மாதிரி செம்மையாக சொல்கிறதுக்கு உயர்திணை செம்மொழின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதையும் செய்யறதுக்கு ஒரு தில் இருக்கணும். எதையும் செய்யறதுக்கு ஒரு தில்லா இருக்கணும். அந்த தில்லுன்னா ஒரு தைரியம், போல்ட்டு, உறுதியாக செய்யறது. தில்லா செய்யறது, அந்த உறுதியாக செய்யக்கூடிய விஷயத்துக்கு தில்லா இருக்குது. அந்த தில்லும் செம்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் செந்தில்னு பேர். அதாவது பழைய இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பெரியவங்களுக்கு தெரியும். பழைய மரியாதைக்குரிய ஐயா காடுவெட்டியார் தெரியும். காடுவெட்டியாருடைய துணிவு, பல்லவராயருடைய கனிவு ரெண்டும் சேர்ந்தவர் செஞ்சிடாங்க. அது பழைய ஆளுங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். புதுசாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்க 2 பேரையும் அந்த இது தெரியும். அதனால அது மட்டும் இல்லை, நீங்கள் பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக ரொம்ப தெரியாது. அவங்களோட சேவையை பக்கத்துல இருந்து பார்க்குறது தெரியும். இந்த வாங்க, இந்த புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் அவருடைய செயல்கள் அங்கே பார்க்குறவங்களுக்கு தெரியும், சிரிப்பாங்க. அதுக்கு மேலே மேடம் எந்த இதையும் நீங்கள் சொல்லி பார்த்துருக்க முடியாது. அந்த இது அது மரியாதைக்குரிய, அது அவங்களுடைய அந்த குணத்துக்கு தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாநகராட்சியினுடைய முதல் மேயராக இருக்காங்க. அதுக்காக நமக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேடத்துக்கு நன்றி. மரியாதைக்குரிய நம்ம ஒரு யோகா பயிற்சியில் 20 ஆண்டு மன்னர் ரிசர்வ் ரோட்ல இருந்து நடத்தின கேம்புக்கு எல்லாத்தையும் கலந்துக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் சந்திரசேகர் சார் அட்வைட் பண்ணிருக்காங்க. சாருக்கு யோகா குரு அவர்களுக்கு கொள்கின்றேன். யோகா என்பது அதை பண்ணி பார்க்கறது, அனுபவிக்கிறது தான் தெரியாது. அனுபவம் தெரியும். மற்ற பயிற்சி எந்த பயிற்சி பண்ணாலும் பொதுவான பயிற்சியாக இருக்கணும். இந்த யோகா பயிற்சி பண்ணுறது இப்போ துணி கடைக்கு போய் துணி வாங்குற மாதிரி, நாய் கடைக்கு போய் நாய் வாங்குற மாதிரி, எந்தெந்த கடையில் போய் என்னென்ன வாங்குறோமோ, தேவைக்கானது வாங்குறோமோ, அதுபோல் அந்த யோகா எந்தெந்த உறுப்புகள் வேலை செய்யணுமோ அந்தந்த உறுப்புகள் வேலை செய்யும். அந்த அளவுக்கு முழுமையாக ஈடுபடுத்தி நமது மரியாதைக்குரிய நமது அதுபோல் நமது மேடம் அவர்களும் அதே போல் அவங்க பிஹெச்டியே முடித்தாங்க. தினமும் காலையில் என் மனைவி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எடுக்கிறது யோகாசனம் எடுக்கிறதோட அவங்க எடுக்கிற பயிற்சி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நம்ம உத்தரமணிங்க சார், அதே போல் விக்கி, இந்த விக்கி இவங்க எல்லாம் 3 பேர் ஒன்று தான் சொல்லலாம். அவர் விக்கி சார் ரொம்ப பாடுபட்டு பசங்களை அதை உருவாக்குறாரு. மிகவும் கண்டிப்பானவர் பசங்க விஷயத்தில். 6 மணி 6:02 வந்தாலும் விரட்டி விட்டுறாரு. காரணம் அவர் குருவாக இருக்கவர், இலவசமாக செஞ்சு தருவார். அவர் அட்வான்ஸாக நிற்கிறாரு. நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரணுங்கிற ஒரு ஈடுபாடு. அதேமாதிரி முத்துராமலிங்க சார் அது போல் அவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கனவே ஒரு பெரிய ஒரு நல்ல இளைஞர்கள் வலுவானவங்களாக புதுக்கோட்டையில் உள்ளவங்க பூரா ஒரு வலுவானவங்க அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நமது மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள், அண்ணன் நாய செல்வராஜ் அவர்கள், மங்களா கோவில் செல்வராஜ் அவர்கள், மதிய அவர்கள்,
இளைஞர் சண்முகம் அவர்கள், கலந்து ஆர் சார் அவர்கள். இன்று சர்வதேச யோகா தினம். இதுக்கு வந்து சார் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து தினமும் யோகா பண்ணிகிட்ருக்கோம். சார் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், அட்டன் பண்ண முடியாதப்ப மேடம் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது யோகா என்பது. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து சாப்பிடும் உணவு வரை எல்லாமே கெடுதலாகவே தான் இருக்குது. ஏர் பொல்யூஷன்னால் நம்ம வந்து நல்ல காற்றை சுவாசிக்க முடியல. இதில் வந்து நம்ம மூச்சு பயிற்சி மூலம் இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உணவு முறைகள் வந்து சரியாக இல்லை. இன்றைக்கி ஏதாவது கடையில் கூட ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படியே மெதுவா பர்வதாசனம். நல்ல தலைக்கு மேலே கை கும்பிடுற பொசிஷன். நல்லா தலைக்கு மேலே கை கும்பிடுற பொசிஷன். அப்படியே இருங்க. நல்லா தோல் வலி கழுத்து வலி வராமல் இருக்கிறதுக்கு. மெதுவா அப்படியே கால் நீட்டிக்கலாம். நல்ல 2 தடவை ஆழமான மூச்சு. இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபைட்ஸ் வராது. லேடிஸுக்கு வந்து பீரியட் டிஸார்டர், பீரியட் இரெகுலர், பீரியட் பெயின் வராது. சர்க்கரை நோய் வராமல் இருக்கும்.